8ஆம் இடத்துல குரு வராரு தனுசு ராசி பெண்களுக்கு. அப்படி இருக்கும்போது சில கெட்டதெல்லாம் நடக்குமோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. சோ அது என்ன மேம்? பொதுவா அஷ்டமம் 8 நாளே பயந்துக்கிறாங்க. ஸோ அங்க ஒரு சுப கிரகம் வரும்போது தனுசு ராசிக்காரங்க எந்த இடங்கள்லலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உயரமான இடங்கள்ல ட்ரெக்கிங் போறேன், சாகசங்கள் காட்டுறேங்கிற விஷயங்கள்லாம் இவங்க பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பைக் ரைடுக்கு போறது, ஓகே. இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உயரமான இடங்கள்ல போய் செல்ஃபி எடுக்கிறது. இந்த அருவியிலலாம் செல்ஃபி எடுத்து உள்ள விழுந்து அவங்களலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் 8ஆம் இடம் வலுத்திருக்கும் போது நடக்கும். தனுசு ராசி பெண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 8ஆம் இடத்துக்கு உச்ச குரு வர்றதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்க பர்சனல் லைஃபா வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தாம, புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். புதிய முயற்சிகள்லாம் எனக்கு வெற்றியை தருமானா, நிச்சயமா தரும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுவார்னா, ரிஸ்க் எடுக்க வைப்பார். கடன் அமைப்புகள்ல பெரிய பிரச்சனைகள் தனுசு ராசிக்கு வர வாய்ப்பில்ல. இன்ஃபேக்ட் எதிரியோட பணமே வரும்னு சொல்லிருவான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏதாவது சொத்து பத்துல ஏமாந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு ராசி பெண்கள் இன்னும் நான் சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணணும்? மஞ்சள் நிறத்துல உள்ள ஆடைகளை தானமா கொடுக்கறது நல்லது. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அடுத்ததா தனுசு ராசி பெண்கள் மேம். 8ஆம் இடத்துல குரு வராரு தனுசு ராசி பெண்களுக்கு. அப்படி இருக்கும்போது சில கெட்டதெல்லாம் நடக்குமோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. சோ அது என்ன மேம்? பொதுவா அஷ்டமம் 8 நாளே பயந்துக்கிறாங்க. ஸோ அங்க ஒரு சுப கிரகம் வரும்போது அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ அஷ்டமஸ்தானம் தான், ஆனாலும் குரு ஒரு சுப கிரகம். தனுசு ராசிக்கு யாரு? அவர் ராசி அதிபதியுமே கூட. ஸோ ஒரு அம்மா குழந்தைக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டா இல்லையா? ஸோ அதே மாதிரி குரு தனுசு ராசிக்காரங்களை எந்த இடத்துல இருந்தாலுமே அதிகமா பாதிக்க மாட்டாரு தனுசு மீனத்தை. ஸோ அப்படி இப்போ அஷ்டமத்துக்கு போகக்கூடிய குரு 8ஆம் இடத்துடைய சுப பலன்களை தான் தனுசு ராசிக்கு செய்ய போறாரு. 8ஆம் இடத்துடைய சுப பலன்லாம் என்னன்னா, இப்போ லாட்டரி விழுதுன்னா அது கூட 8 தான். ஸோ எதிர்பாராத அதிர்ஷ்டம், எந்த உழைப்பையும் போடாம பெரும் பணத்தை அனுபவிக்கிறது, பினாமி சொத்துக்களை அனுபவிக்கிறது, கடன் கொடுத்தவன் இல்லாது போயிட்டான் அப்படின்னா அது 8ஆம் இடத்தோட ஒரு சுபத்துவம் தான். கடன் நம்ம வாங்கியிருப்போம், வாய்மொழியா வாங்கியிருப்போம். ஸோ அவருக்கு திடீர்னு ஏதாவது உடல்நல குறைவுனால இறந்து போயிடுறாரு, இல்லை ஆளே இல்லாம போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கடன் யாருக்கு? நமக்கு லாபம். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் 8ஆம் இடம் குறிக்கும். ஸோ அங்க சுபகிரகமான குரு வரும்போது 8ஆம் இடம் சார்ந்த நல்ல விஷயங்கள் தூக்கல தனுசு ராசிக்கு நடக்கும். சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமாவும் இருக்கணும். ஸோ அது என்னங்கிறத நான் சொல்றேன். ஓகே மேம். கவனமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அது அப்படியே சொல்லிடலாமே மேம். எங்கெங்கெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும்? தனுசு ராசிக்காரங்க எந்த இடங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்? உயரமான இடங்கள்ல ட்ரெக்கிங் போறேன், சாகசங்கள் காட்டுறேங்கிற விஷயங்கள்லாம் இவங்க பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பைக் ரைடுக்கு போறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உயரமான இடங்கள்ல போய் செல்ஃபி எடுக்கிறது, இந்த அருவியிலலாம் செல்ஃபி எடுத்து உள்ள விழுந்து அவங்களெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் 8ஆம் இடம் வலுத்திருக்கும் போது நடக்கும். ஸோ 8ஆம் இடம் தனுசு ராசிக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி சேஷ்டைகள் எல்லாம் இவங்க பண்ணவே கூடாது. அமைதியா இருக்கணும். வாழை சுருட்டிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் அதிகமா இன்வெஸ்ட் பண்றது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆசையை தூண்டும். ₹1 போட்டு அதை ₹2 எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ₹1 போட்டு நான் ₹10 எடுக்கிறேன் பாருங்கிற அளவுக்கு ஒரு பேராசை அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு தூண்டி விடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 8ஆம் இடம். இந்த 2 விஷயங்களையும் இவங்க ரொம்ப கவனமா இருந்துக்க வேண்டியது நல்லது. ஓகே மேம். உங்களோட திருமண வாழ்க்கை இல்ல காதல் வாழ்க்கையில எப்படி இருக்கும் மேம்? ஸோ தனுசு ராசி பெண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 8ஆம் இடத்துக்கு உச்ச குரு வர்றதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்க பர்சனல் லைஃபா வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தாம, அல்லது ஹஸ்பண்ட என்ன சொன்னாலும் தான் அங்க போயிருதேமா அப்படின்னீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ்டே சில விஷயங்களை நீங்க மறைக்க வேண்டியதுதான் இருக்கு. இந்த 1 வருடத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் லைஃப், உங்களுடைய ஃபினான்ஸை நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறதுன்னு கொஞ்சம் கொண்டு போய்க்கிட்டீங்க அப்படின்னா இன்லாஸ்னால வரக்கூடிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களுக்கு கண்டிப்பா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவியோட அந்யோன்யம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். 3ஆம் நபர்கள் தலையீடு மட்டும் இல்லாது பாத்துக்கோங்க. எய்தர் உங்க அப்பா அம்மாவா இருந்தாலுமே மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் தலையிடாது இருக்கிறது நல்லது. ஓகே மேம். இப்போ புதுசா ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல தனுசு ராசி பெண்கள், அவங்க அந்த விஷயத்தெல்லாம் செய்யலாமா? புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன், புதிய முயற்சிகள்லாம் எனக்கு வெற்றியை தருமானா, நிச்சயமா தரும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு என்ன பண்ணுவார்னா, ரிஸ்க் எடுக்க வைப்பார். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளால செய்யவே முடியுமான்னு நினைச்சு நம்ம பயந்துருப்போம்ல. ரிஸ்க் எடுப்பா, பண்ணு, காசை போட்டாதானே உனக்கு வருமானம் வரும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு தைரியம் வரும், அசட்டு தைரியம் வரும், பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கை வரும். பட் ஒரு அளவுகோலோட பண்ணணும். ஸோ ஒரு முயற்சிங்கிறத பண்ணலாம். அதாவது எந்த விஷயம் நடக்குமோ அதை நம்ம யூகிச்சுட்டு லாங் டேர்மா பிளான் பண்ணிட்டு பண்றத பண்ணலாம். பண்ணுவோம், நடக்கும் அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கைகள்ல மட்டும் எந்த முயற்சிகளும் எடுத்துடக்கூடாது. இந்த 2லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த 2 விஷயத்துக்கும் குரு ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகே மேம். ஏன்னா 8ஆம் இடத்துடைய கேமே அதுதான்.
நல்லதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், நீ கெட்டது கெட்ட வழியில போறியா வா உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். எதை நம்ம சூஸ் பண்ணி நம்மள டியூன் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் நமக்கு நடக்கும். மேம். சுத்தி சுத்தி 8 8ன்னு சொல்லும்போது 8 இப்படி ரிவர்ஸ்லயே வரும். அப்படி உங்க வாழ்க்கையில ரிவர்ஸ்ல நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்கா மேம்? 8ங்கிறது இன்ஃபினிட்டி, ஆ. முடிவே இருக்காது. ஓகே. என் கார்டே எனக்கு கிடையாது. ம். ஸோ நீ என்ன யோசிச்சாலும் அங்கே நான் உன்னை இழுத்துட்டு போவேன், ஒரு ம். இலூஷனை கொடுப்பேன், மாயையை கொடுப்பேன், மறைச்சு ம். வைப்பேன், மறைபொருளை வச்சு உன்னை யோசிக்க வைப்பேன். ம். 4 பேர் ஒரு மாதிரி யோசிக்கிறான்னா 8ஆம் இடம் வலுத்தவன் வந்து வித்தியாசமா யோசிப்பான். ம். இந்த மாத்தி யோசின்னு சொல்லுவாங்கல்ல, குறுக்கு ம். வழியில போறது, ஷார்ட் டேர்மா போய் சக்சஸ் அடிக்கிறது. ம். ஸோ இதெல்லாம் 8ஆம் இடம். 8ஐ வந்து ஒரு கட்டுக்குள்ள அடக்கவே முடியாது. ஸோ ஃபினாமினல், பெருசு, பிரம்மாண்டம், கட்டுக்கடங்காதது, எண்ணுக்குள் அடங்காதது எல்லாமே 8. ம். ஸோ எந்த ஒரு விஷயத்த தொட்டா திரும்ப 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 நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களோ அதெல்லாம் 8ஆம் இடத்துல அடங்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய காரகத்துவங்கள் மூலியமா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது. அவங்க எத்தனை செஞ்சாலும் பத்தாது. 7ஆம் அதிபதி போய் 8ல உட்காந்துட்டா ம். கணவனோ மனைவியோ என்ன செஞ்சாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. ஓகே. அப்பாவை குறிக்கிற கிரகம் 8ல உட்கார்ந்தா கூட அப்பா நிறைய நல்லது செய்வார், நீ என்ன செஞ்ச எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஓகே. இந்த மாதிரியான அமைப்புகள் 8ஓட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ 8ங்கிறது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு டாபிக். பட் சுபகிரகம்ங்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். ஓகே மேம். இந்த கடன் ரீதியா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா மேம்? கடன் அமைப்புகள்ல வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து தனுசு ராசிக்கு வர வாய்ப்பில்லை. இன்ஃபேக்ட் எதிரியோட பணமே வரும்னு ம். சொல்லிடுவான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏதாவது சொத்து பத்துல ஏமாந்துருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பில்டர்ஸ் ஏமாத்திட்டாங்க, லேண்ட் வாங்கினேன் ஏமாத்திட்டாங்க, நாங்க வந்து அதுக்கு வந்து பெனால்ட்டியோட சேர்த்து நாங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் போய் கிளைம் பண்ணிடலாம். ஸோ இன்சூரன்ஸ் மூலியமா லாபம் கிடைக்கும். 8ஆம் இடம் வலுவா இருக்கும்போது ஏதாவது இன்சூரன்ஸ் போடுறீங்க, இல்லை இப்போ தொடங்குறீங்கன்னா கூட பின்னாடி அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடன் தொல்லைகள்ங்கிறது கட்டுக்குள்ளே தான் இருக்கும். கடனை நிறைய அடைக்கிறதுக்கான யோகங்களும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல இருந்த குரு கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கொஞ்சம் சுலபமா வாழ வைப்பாரு. ஓ. கொஞ்சம் உழைச்சாலுமே நிறைய பணம் கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே மேம். அப்ப பண வரவே இருக்கு அவங்களுக்கு. நிச்சயமா இருக்கு, நிறையவே இருக்கும், மல்டிபிள் ஆகும். மேம், தனுசு ராசி பெண்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில வந்து இன்னும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு அவங்க வாழ்வியல் பரிகாரம்லாம் என்ன பண்ணணும்? ஆன்மீக பரிகாரம்லாம் என்ன பண்ணணும் மேம்? தனுசு ராசி பெண்கள் இன்னும் நான் சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணணும்? மஞ்சள் நிறத்துல உள்ள ஆடைகளை வந்து தானமா கொடுக்கறது நல்லது. யாராவது கோவிலுக்கு போறாங்க, கஷ்டப்படுறவங்கன்னா அவங்க கோவிலுக்கு போறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கோ ஃபுட்டுக்கோ ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு டிக்கெட்ஸ் போட்டு கொடுக்கறது. சில பேர்லாம் காசி போறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வழி, ஒரு ம். நடைபாதை யாத்திரை போறவங்களுக்கோ யாருக்கோ ஏதோ ஒரு ஹெல்ப் உங்களால என்ன வழியில முடியுமோ அதை செய்யறதெல்லாம் ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரமா அமையும். உங்களால முடிஞ்ச நேரம், முடிஞ்ச அமௌண்ட்ல முடிஞ்ச விஷயத்த பண்ணுங்க. இத்தனை நாளைக்குள்ள பண்ணணும், இவ்வளவு பண்ணணும்லாம் நான் சொல்ல ம். மாட்டேன். இதுதான் விஷயம். உங்களோட சக்திக்கும் தகுதிக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்தவாறு நீங்க பண்ணிக்கலாம். ம். ஆன்மீக ரீதியா எந்த ஒரு விஷயத்த பண்ணா தனுசு ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்கன்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறத பெருக்கிக்கணும். நவகிரகத்துல இருக்கிற குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் சிவஸ்வரூபம். ம். சிவபெருமான் ஒரு ஆசானா உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் தட்சிணாமூர்த்தியுடைய அம்சம். தட்சிணாமூர்த்தியோட வஸ்திரம்ங்கிறது வெள்ளை நிறத்துல தான் ம். இருக்கும். நம்ம நிறைய பேர் மஞ்சள்னு மிஸ்கான்செப்ஷன்ல இருக்கிறோம். ஆக்சுவலா வெள்ளை நிறத்துல ஒரு ஆசானா சிவபெருமான் உட்கார்ந்துருக்கிறதுனால அவர் குருவுக்கு அதிதேவதையா இருக்கிறார். ம். ஸோ அப்போ குரு பகவானை வலுப்படுத்த தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறத தனுசு ராசி பெண்கள் நிறைய பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஓகே மேம். ஓவராலா தனுசு ராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு தருவீங்க மேம்? 8ல குரு உட்கார்ந்துருக்கிறார்ல, 8 மார்க் தாராளமா கொடுத்துடலாம். 8ல இருக்காரு, 8 மார்க். கண்டிப்பா. ஓகே, ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க்யூ. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள். 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள். வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள். மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி
நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்